நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுமா. டேய் வாய மூடுன்னு சொல்றேன்ல, நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ அம்மா நான் சொல்றது என்னன்னு கேளுமா. கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு போ. ஐயோ கடவுளே, என்ன ஆச்சு என் மகனுக்கு? சாந்தி, சொல்லுங்க. தோசை மாவு இல்ல. அப்படியா, சரி, மத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க மறக்காம. சரி சரி வாங்கிட்டு. தோசை மாவு மட்டும் இல்லையா, நீ மாப்பிள்ளை கிட்ட வாங்கிட்டு வர சொல்றியா? சொல்றேம்மா. ஏ மீனா, நீ ஏண்டி இவ்வளவு சோகமா இருக்க? அங்கேயே இருந்தா பெரிய பொறுப்பெல்லாம் இருக்காது. அத்தை சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு நிம்மதியா இருக்கலாம். மாமியார் வீட்டுல இருக்கிறதுல என்ன நிம்மதியோ எனக்கு புரியல. தனியா இருக்கிறது தாண்டி நல்லது. இப்ப நீங்க 2 பேர் குவார்டர்ஸ்ல இருக்கீங்க. காசு சேர்த்து வச்சு வீடு வாங்குங்க, எக்ஸாம் எழுதி ப்ரமோஷன் வாங்குங்க, அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருங்க. அதுதான் மீனா உனக்கு நல்லது. உன் கூட்டு குடும்ப ஆசை எனக்கு புரியுது. ஆனா இந்த காலத்துக்கு அது செட் ஆகாது. அத மாப்பிள்ளை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. நீயும் தெளிஞ்சிட்டேன்னா சந்தோஷம். அட்லீஸ்ட் குறைஞ்சது மாப்பிள்ளைய குழப்பி விடாம இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷம்.